ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை, துணை முதலமைச்சர் அவர்களை, இப்ப உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கல, பிறப்பின் அடிப்படையில கொடுக்கப்பட்டதா இல்ல உங்க அனுபவத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்டதா இல்ல திமுகவுல நீங்க தான் ஆக சிறந்தவர் என்ற அடிப்படையில துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதா உங்களுக்கு? பிறப்பின் அடிப்படையில கருணாநிதி பேரன் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் துரைமுருகனுக்கு கூட தகுதி இல்ல, உதயநிதிக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்களே. இது பிறப்பின் அடிப்படையில கொடுக்கப்பட்டது தானே இந்த துணை முதலமைச்சர் பதவி. அப்ப இதை கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லணும்ல. இப்ப ஆதவர்ஜன் அவர்கள் கேட்ட கேள்வி எல்லாம் தவறான கேள்வியா? திருமாவளவனை அமைச்சராக்குன்னு நினைச்சாரு, துணை முதலமைச்சர் ஆக்குன்னு நினைச்சாரு, ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கேட்டாரு, உங்க கொள்கையை உறக்க பேசினாரு. உங்க கொள்கையை உறக்க பேசினாலே கட்சியை விட்டு நீக்குவீங்கன்னா என்ன? இது ஒண்ணும் புரியல எனக்கு. தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் அவர்கள் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த முடிவை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை எடுத்திருக்காங்க. என்ன கேட்டனா, ஆதவர்ஜனும் அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு என்ற காரணத்துக்காக தற்போது அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்க தோணுது. அப்படி என்னதான்ப்பா ஆதவர்ஜனா பேசினாரு? விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு கேட்டிருந்தாரு. அது என்னவோ தவறா? அது தப்பா? அது நீங்க சொல்லுங்க மக்களே, தப்பா? அது சரியான கேள்வி தானே? ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அது விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கை தானே. பிறகு ஏன் ஆதவர்ஜனா மேல நடவடிக்கை? அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை அமைச்சராக்கணும், துணை முதலமைச்சர் ஆக்கணும், தலித் ஒருவரை தமிழ்நாட்டில் முதலமைச்சரா ஆக்கணும் என்ற அடிப்படையில ஆதவர்ஜனா பல மேடைகள்ல பேசியிருந்தாரு. குறிப்பா காங்கிரஸ் கட்சி இந்திய ஒன்றியத்தை ஆளும்போது தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க. ஒரு சில இடங்கள் வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட இடத்துல அமைச்சரவையில இடம் பெற்றாங்க. இப்ப அமைச்சரவையில காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால திமுக இடம் பெற்றதுல, அதே போல திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குல்ல, பிறகு ஏன் எங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்க மாட்டீங்க என்ற கேள்வியெல்லாம் ஆதவர்ஜனா முன்வைத்தார். சரியான கேள்வி தானே? விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தொண்டர்களின் குரலா தானே ஆதவர்ஜனா ஒழிச்சிருக்காரு. இதுல என்ன தவறு இருக்கு? தப்பு ஏதாச்சும் இருக்கா? பிறகு ஏன் ஆதவர்ஜனா மேல நடவடிக்கை? மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு பேசிட்டாரு. அப்புறம் என்னங்க, பேச மாட்டாங்களா? பிறப்பின் அடிப்படையில ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆகிறது, முதலமைச்சர் ஆகிறது எப்படி ஏற்புடையது? குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஊடகவியாளர் கேட்கிறாங்க, மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க, இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கும்போது, ஏங்க யாருங்க மன்னர் ஆட்சி எங்கெங்க நடக்குது? மக்கள் தாங்க ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஆத்திரப்பட்டு அந்த ஆளுக்கு அது கூட தெரியலங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு. நான் கேட்கிறேன், ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை, துணை முதலமைச்சர் அவர்களை, இப்ப உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கல, பிறப்பின் அடிப்படையில கொடுக்கப்பட்டதா இல்ல உங்க அனுபவத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்டதா இல்ல திமுகவுல நீங்க தான் ஆக சிறந்தவர் என்ற அடிப்படையில துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதா உங்களுக்கு? துரைமுருகன் ஐயா இருக்காரு, கருணாநிதி காலத்துல கருணாநிதி அருகாமையிலே இருந்து திமுக கட்சியை வலுப்படுத்துவதற்கு பாடுபட்டவர். இப்ப அவருக்கு இல்லாத தகுதி உங்களுக்கு தான் இருக்கா? ஏன் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல? ஏன் திமுகலே நீங்க தான் சீனியர் அமைச்சரா, அதனால உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்களா? அப்பனா என்ன காரணத்துக்காக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க? பிறப்பின் அடிப்படையில கருணாநிதி பேரன் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் துரைமுருகனுக்கு கூட தகுதி இல்ல, உதயநிதிக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்களே. இது பிறப்பின் அடிப்படையில கொடுக்கப்பட்டது தானே இந்த துணை முதலமைச்சர் பதவி. அப்ப இதை கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லணும்ல. இது நியாயமான கேள்வி தானே? அப்ப இது போலெல்லாம் ஆதவர்ஜனா பேசிட்டாரு என்ற காரணத்துக்காக தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து 6 மாத காலம் அவரை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, திமுகவை திருப்திப்படுத்தணும். இப்ப ஆதவர்ஜனாவை நீக்கிய பிறகு உடனடியாக விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் ஐயா ஸ்டாலினுக்கு நிதி உதவி கொடுக்கிறார், மழையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து உதவுன்னு சொல்லிட்டு நிதி உதவி கொடுக்கிறார்.
ஆதவர்ஜுனாவை நீக்கலன்னா தமிழ்நாடு முதலமைச்சரையே சந்திச்சிருக்க முடியாதா? சமூக வலைதளத்தில் பேசுறாங்க. அந்த அளவுக்கு திமுகவிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதவர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்கணும் என்று. அதன் அடிப்படையில் தான் தற்போது திமுகவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுகவை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சியில யார் ஒருத்தர் பேசினாலும் உங்களுக்கு இதே நிலைமை தான். பார்த்துக்குங்க. ஆதவர்ஜுனாவையே நாங்கள் நீக்கிட்டோம். இதன் பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியில யாருமே கூட்டணி கட்சி குறித்து, குறிப்பா திமுக மேல, உதயநிதி மேல விமர்சனத்தை முன்வைக்க கூடாது என்று எச்சரிக்கை கொடுத்திருக்காரு திருமாவளவன் அவர்கள். அதனால தான் ஆதவர்ஜுனா அவர்களை 6 மாத காலம் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இப்ப இடைநீக்கம் பண்ணிட்டீங்க. இப்ப ஆதவர்ஜுனா அவர்கள் கேட்ட கேள்வி எல்லாம் தவறான கேள்வியா? திருமாவளவனை அமைச்சராக்குன்னு நினைச்சாரு, துணை முதலமைச்சராக்குன்னு நினைச்சாரு, ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கேட்டாரு, உங்க கொள்கையை உறக்க பேசினாரு. உங்க கொள்கையை உறக்க பேசினாலே கட்சியை விட்டு நீக்குவீங்கன்னா என்ன? இது ஒன்றும் புரியலையே எனக்கு. அப்ப உங்க கொள்கை தான் என்ன? திமுகவை ஆதரித்து பேசணும், திமுக செய்யக்கூடிய தவறுகளை அப்படியே கண்டுகொள்ளாம இருக்கணும். இதுதான் இப்ப உங்க கொள்கை, அப்படித்தானே? திமுகவை எதிர்த்து திமுகவை விமர்சித்து பேசிட்டா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிறீங்க, அப்படித்தானே? நான் கேட்கிறேன், சமூக வலைதளத்தில் இந்த திமுக காரங்க உடன்பிறப்புகள் எல்லாம் பல தருணங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. திருமாவளவன் அவர்களை கூட்டணியில் இருந்து நீக்கணுங்க, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க, திமுக இல்லைன்னா அவர்களுடைய நிலைமை பரிதாபமா மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களை ஒருமையில பேசின பல உடன்பிறப்புகள் சமூக வலைதளத்துல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. திருமாவளவன் குறித்து இந்த உடன்பிறப்புகள் சமூக வலைதளத்துல இழிவா பேசுறாங்க என்ற காரணத்தை வைத்து இந்த திமுக அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கா? ஒருத்தர் சொல்லுங்க, அப்படி யாராச்சும் நீக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சியில துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் நியாயமான கோரிக்கையை தான் கேட்டாரு. ஏன் இதை திமுகவில் பொறுத்து கொள்ள முடியாதா? கேட்க முடியாதா? ஏன் அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இடம் கொடுக்க கூடாதா? செந்தில் பாலாஜி அமைச்சராகலாம், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகலாம், ஏன் திருமாவளவன் அவர்கள் அமைச்சராக கூடாதா? இந்த கேள்வி சரியான கேள்வி தானே? அப்பனா ஆதவர்ஜுனாவின் இப்படியாப்பட்ட பேச்சுக்காக இவர் திமுகவை எதிர்த்து பேசுறாரு, கூட்டணி தர்மத்தை மீறுறாரு என்ற அடிப்படையில் தற்போது ஆதவர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கார். கட்சியிலிருந்து நீக்கின பிறகு ஆதவர்ஜுனா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. மன்னர் ஆட்சி முறையை ஒழிக்கணும், இந்த கருத்துல நான் உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திமுக கொள்கை இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான கொள்கை. வெளியில மட்டும்தான் சாதி ஒழிப்பு பேசுவாங்க, சனாதானத்தை எதிர்க்கிறேன்னு பேசுவாங்க, ஆனா கட்சிக்குள்ளேயே சனாதானத்தை வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கதால தானே திமுக குறித்து பேசினதாலேயே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து தற்போது ஆதவர்ஜுனாவை நீக்கியிருக்காங்க. அதுலயும் கொடுமை என்னன்னா, திமுகவில இருந்து கண்டிக்கிறாங்களோ இல்லையோ, விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்தே வன்னியரசு, ரவிக்குமார், ஆலுஷா நவாஸ் இவர்களெல்லாம் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவர்களெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களா இல்ல திமுக கட்சியை சார்ந்தவர்களா? திமுகவை பத்தி பேசுற திமுக காரங்க பதில் கொடுக்கட்டும். விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளரை சமூக வலைதளத்தில் விமர்சிக்கிறது. வன்னியரசெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு, இதை நான் வரவேற்கிறேன்னெல்லாம் வன்னியரசு பதிவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இப்ப ஆதவர்ஜுனாவை நீக்கினதால வன்னியரசு அவர்கள் எல்லாம் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா இவர்கள் எல்லாம் திமுக ஆளுல, திமுகவுக்கு விசுவாசமா இருக்காங்கள, திமுக குறித்து அவங்க செய்ய தவறை சுட்டி காட்டி பேசுறதால தற்போது ஆதவர்ஜுனாவை நீக்கியிருக்காங்க. இதற்கு பின்னாடி இந்த வன்னியரசு, ரவிக்குமார் அவர்கள், அதுக்கப்புறம் ஆலுஷா நவாஸ் அவர்கள் இவர்கள் எல்லாம் உடந்தையா இருந்தாங்க. தற்போது அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆதவர்ஜுனா மேல இந்த நடவடிக்கை. குறிப்பா 6 மாத காலம் ஆதவர்ஜுனாவை கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.